வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2ல் 10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.12 மற்றும் 0.13 என்ற எண்களுக்கு இடையே எவையேனும் 3 விகிதமுறா எண்களை காண்க. 3 விகிதமுறா எண்களை எடுத்தாலும் நம்ம நிறைய எழுதலாம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான விகிதமுறா எண்களை எழுதலாம். நம்ம ஏதாவது 3 எழுதினா போதும். புக்கில் இருக்கிறதே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளா எதுனாலும் எழுதிக்கலாம். பாருங்க, 0.12 0.13 இவற்றுக்கிடையே ஏதேனும் 3 விகிதமுறா எண்கள். இப்போ 0.12 0.13 இதுக்கு நடுவில் ஏதாவது நம்பர் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப என்ன செஞ்சிருங்க, இங்க ஒரு 0 சேருங்க, இங்க ஒரு 0 சேருங்க, மதிப்பு மாறாது. சரியா? இப்ப பாருங்க, இந்த புள்ளிக்கு அடுத்து புள்ளியை விட்டுருங்க. 120 130 120க்கும் 130 நடுவில் நிறைய நம்பர் இருக்கு இல்லையா? அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 3 நம்பர் எடுத்துக்கலாம். 120ல 130 நிறைய தசம எண் எழுதலாம். நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, 0.121 0.122 0.123. நமக்கு என்ன வேணும்? விகிதமுறா எண் வேணும். இதுக்கு அடுத்து நம்மளா என்னனாலும் மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். பாருங்க, 0 போட்டுருவோமா? இங்க 1, அதுக்கு 1 2 தடவை போடுங்க. அதுக்கு 2 0, இந்த 1 3 தடவை போடுங்க. அதுக்கு 0வை 3 தடவை போடுங்க. அதுக்கு இந்த 1 4 தடவை போடுங்க. இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டே போகலாம். புக்கில் தான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுனாலும் எழுதி கொள்ளலாம். இங்க பாருங்க, 2 இதுக்கா? அப்ப 0 2 2 தடவை, 0 2 தடவை, 2 3 தடவை, 0வை 3 தடவை, 2 4 தடவை. இப்படி நம்ம வாட்டு எதுனாலும் மாத்தி மாத்தி எழுதலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த இடத்துல 0 போட்டோமா? அதுக்கு அடுத்து 3 2 தடவை, அதுக்கு அடுத்து 0 2 தடவை, 3 தடவை, அதுக்கு அடுத்து 0வை 3 தடவை, அதுக்கு அடுத்தது 3 4 தடவை. இந்த மாதிரி எழுதலாம். இதான் என்னது? நமக்கு தேவையான விகிதமுறா எண்கள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.